பேய் வந்தது. ஆனா ஜோக் அடிக்க அந்த வீடு ஊரிலேயே ரொம்ப பயங்கரமானது. இரவு 12 மணிக்கு பேய் நடமாடுது இன்னும் எல்லாரும் சொல்வாங்க. ஆனா ரவி மட்டும் நம்பல. பேய் எல்லாம் சினிமா தான். அந்த வீட்டில் குடியிருப்பதற்கு வந்தான். முதல் இரவு 12 மணி. டக் டக். மேல் மாடியில் சத்தம். ரவியோ எலிதான் இருக்கும். சீன் போடிக்கிட்டே தூங்க போனான். 12:30. திடீர்னு விளக்கு ஆம். காற்று அடிக்குது. பின்புறம் இருந்து ஒரு குரல். ரவி. ரவிக்கு சில்லென்று பயம். மெல்ல திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு பேய். வெள்ளை சேலை, நீளமான முடி, பயங்கர முகம். ரவியோ நடுங்கிட்டே. என்ன வேணும்னு கேட்டான். பேய் சோகமா சொன்னது. இங்க வைஃபை பாஸ்வேர்ட் தெரியுமா? ரவிக்கு பயம் போச்சு. சிரிப்பு வந்தது. அடுத்தது பேய். 12 வருஷமா பயமுறுத்துறேன். ஒருத்தரும் பயப்படவே இல்லையோ? ரவியும். நீங்க பயமுறுத்துறது பழைய ஸ்டைல். பேக்ரவுண்ட் மியூசிக் கூட இல்லையே. அப்புறம் இருவரும் சேர்ந்து பேய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ். அந்த பேய் இப்போ ஃபேமஸ். ரவிக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ அந்த வீடு பயங்கரம் இல்ல, காமெடி ஹாண்டட் ஹவுஸ். ஆனா இரவு 12 மணிக்கு பேய் சொல்ற ஒரே டயலாக். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா?